12 ராசி நேயர்கள்லயே கிரகமைப்பு சற்று சாதகம் இல்லாம இருக்கக்கூடிய ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா அது மீன ராசி தான். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம். அடுத்து ஒரு வருஷத்துல தொழில் வியாபாரத்துல ஒரு பெரிய டெவலப்மெண்ட், தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய யோகங்கள், தொழிலுக்காக வாங்கின கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், வீண் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய யோகங்கள், பண விஷயத்துல கொஞ்சம் சிக்கனமா இருந்தாங்கன்னா ஒரு வளமான பலன்களை வருகின்ற நாட்கள்ல அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதுசா கடன் வாங்கக்கூடாது, தொழிலில் அபிவிருத்தி பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். இருக்கக்கூடிய பகை விலகும், எதிர்ப்புகள் குறையும், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும், பண வரவுகள் சாதகமாக இருக்கும், திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புது வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்பட்டாலும் அந்த பயணங்களுக்கான அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், உழைப்புக்கான ஊதியத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பேச்சை குறைக்கணும். நல்லதாக பேசினாலும் மற்றவங்க தப்பாக எடுத்துப்பாங்க. பண வரவுகள் நல்லா இருக்கிறது, எடுத்த காரியத்தில் வெற்றி, நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்புகள், கடந்த கால கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள், தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள். இவங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வார்த்தையை விட்டுறக்கூடாது. வார்த்தையால் வீண் பிரச்சனைகள் வரலாம். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சாதான் செய்வேன்னு சொல்லிட்டு சின்ன வாய்ப்பெல்லாம் தவிர்த்திடக்கூடாது. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா அஸ்ட்ராலஜர் முருகு பாலமுருகன் ஐயாவை சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். 2025 மேயிலிருந்து 2026 மே வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பயிற்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்துல லாபம் அடைய வாய்ப்பு இருக்குதா? துலா ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலம் வருகின்ற நாட்கள். சிறப்பு. ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு அஷ்டம குரு 8ஆம் வீட்டில் குரு சஞ்சரித்தார். அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகமைப்புகளும் அவ்வளோ சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ ப்ரெசண்டில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக குரு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கு மாறுதலாகி 9ல் அடுத்து ஒரு வருஷ காலம் சஞ்சரிக்க போகிறார். குரு 9ல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த அடுத்து ஒரு வருஷ காலத்தில் கூட பார்த்தீங்கன்றால் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் துலா ராசிக்கு யோகக்காரகன், இயற்கையிலேயே யோகக்காரகன். அவர் 4, 5க்கு அதிபதி, கேந்திர திரிகோணாதிபதினு சொல்லுவோம். அந்த சனி பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா போன மார்ச் 29 திருக்கணித சித்தாந்தப்படி சனி 6க்கு போனார். அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு சனி 6ல் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த நேரத்தில் குருவும் 9ல் சஞ்சரிக்கிறதுனால அடுத்து ஒரு வருஷத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு, தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய யோகங்கள், தொழிலுக்காக வாங்கின கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உத்தரவுகளை பெறக்கூடிய யோகங்கள், கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்புகள், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், வீண் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய யோகங்கள், குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் வருகின்ற நாட்களில் துலா ராசிக்கு நல்ல பலமாக இருக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுமா. துலாம் ராசி தான் ஸ்டார். துலா ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். 2025 மேயிலிருந்து 2026 மே வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி நிறைய மாற்றங்கள் இருக்குமா, இல்லை சஞ்சலமாக அமையுமா? விருச்சிக ராசிக்கு பார்க்கின்ற பொழுது விருச்சிக ராசிக்கு 2, 5க்கு அதிபதியான குரு பகவான் அடுத்து ஒரு வருஷ காலத்திற்கு, அதாவது வருகின்ற மே 14, 2025 ஜூன் 2ஆம் தேதி 2026 வரைக்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானமான 8ல் சஞ்சரிக்க போகிறார்.
குரு 8ல் சஞ்சரிக்கிறது அவ்வளோ ஒன்று விசேஷம்னு சொல்ல முடியாது. குரு 8ல் சஞ்சரித்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, சனி 5ல் சஞ்சரிக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. திரிகோணஸ்தானமான 5ஆம் வீட்டில் பஞ்சமஸ்தானத்தில் குரு வீடான மீனராசியில் சனி சஞ்சரிக்கிறதுனால, குரு 8ல் சஞ்சரிக்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தாங்கன்னா ஒரு வளமான பலன்களை வருகின்ற நாட்களில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுசாக கடன் வாங்கக்கூடாது. தொழிலில் வந்து அபிவிருத்தி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்றால் வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது. யாராவது கணக்கை வந்து கடன் கேட்குறான்னு கொடுத்தாலும் திருப்பி வாங்க முடியாது. பொதுவாக வந்து பண விஷயத்தில் ரொம்ப சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வந்து அதிகமாக முதலீடு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படி ஏதாவது முதலீடு பண்ணணும்னு இருந்தால் அவங்க வந்து அவங்க பேரில் பண்ணாமல் ஒன்று பார்ட்னர் பேர்லேயோ அல்லது வந்து மனைவி பேர்லேயோ வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க பேர்லேயோ கூட இருக்கவங்க பேரில் பண்ணலாமோ சரி, அவங்க பேரில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இப்போ இருக்கக்கூடிய வேலையை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு அதிகாரிங்கிட்ட வீண் வாக்குவாதங்கள் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதாவது வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, அவங்களுக்கு 4ல் ராகு வர போகிறார். 4ல் ராகு வந்தாலே அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் கொடுக்கும். பொதுவாக வந்து வீடு போன்றவற்றினை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக பராமரிப்பதற்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கின உறவினர்கிட்ட தேவையில்லாத மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படலாம். பேச்சில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு கூட இருக்கவங்களை அனுசரித்து போனால் வருகின்ற நாட்களில் வந்து ஒரு சில அனுகூல பலன்களை அடைய முடியும். எதுலுமே சிக்கனமாக இருக்கிறது, ஆடம்பரத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோமா என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி. 2025 மேயிலிருந்து 2026 மே வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பயிற்சியில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு ஆன்மீக பக்தியில் சில பேர் அதிகமாக இருப்பாங்க. ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. முழுமையாக ஆன்மீகத்தை நம்பாங்க. நம்ம மூளை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கணுமா? அவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும்? அதாவது ஆன்மீக ஈடுபாடே நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபட்டுட்டா எல்லாமே மாறிடும்னு நினைக்கக்கூடாது. ஆன்மீகம் என்பது நமக்கு மன அமைதியை தருவது தான். மழையில் வந்து கொடை பிடிச்சால் நம்ம வந்து மழையிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கிற மாதிரி ஒரு இறை வழிபாடு மேற்கொள்கிறது மூலமாக நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை என்னென்னா நமக்கு நல்லது நடக்கும்ன்றதுக்காக தான். ஆன்மீகத்தில் ஈடுபட்டாலே எல்லாம் மாறிடும்னு சொல்ல முடியாது. ஆன்மீகத்தில் ஈடுபடுறது நமக்கு ஒரு மனசாந்தியை கொடுக்குன்னு சொல்லலாம். ஒரு பாயிண்ட்டு. இயற்கையிலே பார்த்தீங்கன்னா குருவோட ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி குரு என்ற காரணத்தாலும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 9 பாதத்தில் முதல் 4 பாதம் சொல்லக்கூடிய மூல நட்சத்திரம் என்பது கேதுவோட நட்சத்திரம் என்ற காரணத்தினால மற்ற ராசிக்காரங்களை விட தனுசு ராசிக்காரங்களுக்கு இயற்கையிலே கொஞ்சம் ஆன்மீகத்தில் நாட்டங்கள் அதிகப்படியாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அன்றாட பணிகளும் அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். ஒரு பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக அவங்களுக்கு வந்து குரு 6ல் இருந்தார், ராகு 4ல் இருந்தார். அதனால் தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத பகையெல்லாம் இருந்துச்சு. இப்போ ஏற்படக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டில் அமைய பெற்று ஜென்ம ராசி 3, 11 ஆகிய ஸ்தானங்களை பார்க்க இருக்கிற காரணத்தாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது ஆகிய கிரகங்கள் 3, 9ல் ராகு, அதாவது 3ல் ராகு 9ல் கேது சஞ்சரிக்க போகிறதாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். இருக்கக்கூடிய பகை விலகும், எதிர்ப்புகள் குறையும், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, பண வரவுகள் சாதகமாக இருக்கும், திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு, கடன்கள் குறையும். அடுத்து பார்த்தீங்கன்றால் புது வாய்ப்புகள் கிடைக்கும், அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். என்ன ஒன்று, அவங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். இருக்கிறத அனுபவிக்கிறது கொஞ்சம் தடங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வழியில் சின்ன சின்ன மனக்கவலைகள் இருக்கலாம். இருந்தாலும் குரு பார்வை லக்னத்துக்கு இருக்கு, ராசிக்கு இருக்கிறதுனால ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உண்டு.
அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். ஜென்மத்தையே குரு பார்க்கறதுனால, ஜென்ம ராசியே குரு பார்க்கறதுனால ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எதிலுமே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலத்தை தனுசு ராசி நேயர்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் கண்டிப்பாக உண்டுமா. மகர ராசிக்காரர்களுக்கு 2025 2026க்கான குரு பயிற்சி எப்படி இருக்கும்? குரு மகர ராசிக்கு 3-12க்கு அதிபதி. அவர் கடந்த ஒரு வருஷமாக 5ல் சஞ்சரித்தது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. இப்போ ஏற்படக்கூடிய அந்த குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் 6ஆம் வீட்டுக்கு போகிறதுனால மற்ற ராசிக்காரங்களுக்கு 6க்கு குரு போனால் கெடுதி. ஆனால் மகர ராசிக்கு மட்டும் குரு வந்து 3-12க்கு அதிபதியாக என்பதனால அவர் 6க்கு போகிறது விபரீத ராஜயோகம் என்ற காரணத்தினால குரு மகர ராசிக்கு ஒரு சில அனுகூலத்தை கண்டிப்பாக தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு 6க்கு போனால் கூட அவங்களுக்கு குரு தனது சிறப்பு பார்வையாக 10, 12, 2 ஆகிய ஸ்தானங்களை பார்க்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு அதிபதியான சனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மகர ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால, குரு 6ல் சஞ்சரித்தாலும் சனி 3ல் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புது வாய்ப்பு கிடைக்கும். கடந்த காலத்தில் இருந்த தேக்க நிலை கொஞ்சம் குறையும். போட்டிகள் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாலும் மகர ராசிக்காரங்க அவங்களுடைய தனித்திறமை காரணமாக எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சிறப்பு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்பட்டாலும் அந்த பயணங்களுக்கான அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், உழைப்புக்கான ஊதியத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்றால் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். நிதானமாக செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். மகர ராசிக்காரங்களுக்கு பண வரவுக்கோ தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ வருகின்ற நாட்களில் எந்த குறையும் இருக்காது. ஆனால் என்னென்னா அவங்களுக்கு ராசிக்கு 2ல் ராகுவும் ராசிக்கு 8ல் கேதுவும் அடுத்து ஒரு 1.5 வருஷத்துக்கு சஞ்சரிக்க இருக்கிறதுனால பேச்சை குறைக்கணும். நல்லதாக பேசினாலும் மற்றவங்க தப்பாக எடுத்துப்பாங்க. அதனால் பேச்சை குறைக்கணும், முன்கோபத்தை குறைக்கணும். கணவன் மனைவியிடையே 2 பேருக்குள்ள ஈகோ பார்க்காம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் ஒரு வளமான பலன்களை வருகின்ற நாட்களில் அடைய முடியும். அடுத்து பார்த்தீங்கன்றால் மெயினாக வந்து குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலன்களை வருகின்ற நாட்களில் வந்து மகர ராசிக்காரங்க அடைய முடியுமா. கும்பராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சியில் வந்துட்டு சொத்து பிரச்சனைகள்லாம் ரொம்ப நாளாகவே இருந்திருக்கும். அது தீர்வுக்கு வருமா? கும்பராசி நேயர்களுக்கு சொத்து பிரச்சனை மட்டும் இல்லைம்மா, கடந்த காலங்களில் பல விதத்தில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு வந்து 7.5 சனி ராகு கேது சஞ்சாரம்லாம் சரியில்லாமல் இருந்ததுனால ஒரு போராட்டமேவே வாழ்க்கை இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட ராகு ஜென்மத்திலும் கேது 7லும் வருகின்ற நாட்களில் சஞ்சரிக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் ஜென்ம சனி போயிருக்கு. ஜென்ம சனி போனாலே ஒரு 70% அளவுக்கு பிரச்சனை குறையும்னு சொல்லலாம். ஜென்மத்தை விட்டு சனி வந்து 2ஆம் வீட்டுக்கு மார்ச் 29 சனி 2க்கு போயிருக்காரு. மற்ற ராசி நேயர்களுக்கு 2ஆம் வீட்டில் சனி சஞ்சரிக்கிறத விட கும்பராசி நேயர்களுக்கு 2ஆம் வீட்டில் சனி சஞ்சரிக்கின்ற பொழுது அதிகமாக கெடுதி பண்ண மாட்டார். ஏன் அதிகமாக கெடுதி பண்ண மாட்டார்னா கும்பராசிக்காரங்களுக்கு சனியே ராசியாதிபதி என்ற காரணத்தினால். இப்போ நீங்கள் குரு பயிற்சியை பற்றி கேட்டீங்க. சனி 2ல் சஞ்சரிக்கிறது சுமார், ஜென்மத்தில் ராகு சஞ்சரிக்கிறது சுமாருன்னு சொன்னாலும் குரு வந்து கடந்த ஒரு வருஷமாக 4ல் சஞ்சரித்தது நல்ல அமைப்பு இல்லை. இப்போ வந்து வருகின்ற மே 14ஆம் தேதி அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 11ஆம் தேதி அன்னைக்கும் ஏற்பட இருக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக குரு வந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறார். 5ல் குரு சஞ்சரிக்கிறது பஞ்சமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. 5ல் குரு சஞ்சரிக்கிறது அற்புதமான அமைப்பு. 5ல் குரு சஞ்சரிக்கக்கூடிய குரு தனது சிறப்பு பார்வையாக 9, 11 ஜென்ம ராசியை சஞ்சரிக்க பார்க்க போகிறார். இதன் காரணமாக பண வரவுகள் நல்லா இருக்கிறது, எடுத்த காரியத்தில் வெற்றி, நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்புகள், கடந்த கால கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள், தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள், உத்தியோக ரீதியாக ஒரு வளர்ச்சிகள், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், கடந்த காலங்களில் இவங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ ஒரு
அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், உழைப்புக்கான ஊதியத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள், குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் வருகின்ற நாட்களில் கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வந்து உண்டுமா அவங்களுக்கு. அடுத்து குரு பார்வை ஜென்மத்தில் இருக்கிறதுனால, ஜென்ம ராசிக்கு ஏற்படுற காரணத்தினால ஜென்மத்தில் ராகு இருந்தாலும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இவங்க வந்து பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும், வார்த்தையை விட்டுறக்கூடாது. வார்த்தையால் வீண் பிரச்சனைகள் வரலாம். கூட இருக்கவங்க கிட்ட பேசுகின்ற போது கொஞ்சம் நிதானமாக இருந்தால் ஒரு வளமான பலன்களை வருகின்ற நாட்களில் கும்பராசி நேயர்கள் அடைய முடியும். மீனராசிக்காரர்களுக்கு 2025 முதல் 2026 வரை இருக்கக்கூடிய குரு பயிற்சியில் குழந்தைகளுக்கு படிப்பு எப்படி இருக்கும்? இப்போ செலக்ட் பண்ணுற படிப்பெல்லாம் அவங்க என்ன மாதிரியான படிப்புகள்லாம் செலக்ட் பண்ணணும்? மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்குதுமா. அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் விளையாட்டுத்தனமாக இல்லாமல் பொறுப்போடு செயல்பட்டால்தான் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். நீங்கள் படிப்பை பற்றி கேட்டீங்க. குரு இப்போ 3லேருந்து 4ஆம் வீட்டுக்கு கோச்சாரத்தில் போகிறாரு. 4ஆம் வீட்டில் குரு சஞ்சரிக்கிறதுனால படிப்பு கொஞ்சம் சாதகமாக இருக்குன்னு சொன்னாலும் 7.5 சனியில் ஜென்மசனி இருக்கிறதுனால எதுலையுமே வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, ஞாபக சக்தி குறைவு ஏற்படலாம். அதனால் வந்து தேவையில்லாத விஷயத்தில் வந்து நேரத்தை செலவிடுவதை விட படிப்புக்கு வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா குலர் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம்ல, எக்ஸ்ட்ரா குலர் ஆக்டிவிட்டிஸ்னு தனி தேவையில்லாமல் வந்து நிறைய விளையாட்டு விஷயங்களில் ஈடுபடுறது, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு வருகின்ற நாட்களில் படிப்புக்கு மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா நல்ல மார்க் எடுக்க முடியும். தொழில் வியாபாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்றால் 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்குது. ஜென்ம சனி நடக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப சிக்கனமாகவும் ரொம்ப ரொம்ப நிதானமாகவும் செயல்படணும். அப்புறம் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சாதான் செய்வேன்னு சொல்லிட்டு சின்ன வாய்ப்பெல்லாம் வந்து தவிர்த்திடக்கூடாது. சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைச்ச வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு சில நல்ல டெவலப்மெண்ட்டை அடைய முடியும். மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து வர நவம்பருக்கு பிறகு, அக்டோபர் 18க்கு பிறகு மே 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாத காலம் வந்து குரு வந்து 5ஆம் வீட்டுக்கு அதிசாரமாக போவார். அப்புறம் மே 5ஆம் தேதியிலேருந்து மார்ச் 11ஆம் தேதி 2026 வரைக்கும் குரு வக்கரமாக இருப்பார். அந்த நேரத்தில் தான் வந்து தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். 12 ராசி நேயர்கள்லேயே கிரகமைப்பு சற்று சாதகம் இல்லாமல் இருக்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மீனராசி தான். மற்ற ராசி நேயர்களுக்கு ஒரு கிரகம் சாதகம் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு கிரகம் சாதகமாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து சனி நல்லா இருந்தால் குரு நல்லா இருக்காது, குரு நல்லா இருந்தால் சனி நல்லா இருக்காது. இந்த மீனராசிக்காரங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா குரு சனி ரெண்டுமே சாதகம் இல்லாமல் இருக்குது. இதனால் வந்து அவங்க எதிலுமே கொஞ்சம் நிதானமாக தான் வருகின்ற நாட்களில் இருக்கணும். அதிக முதலீடுகளை தவிர்க்கணும், ஆடம்பரத்தை குறைக்கணும், முதலீடுகள் பண்ணுறத மற்றவங்க பேரில் பண்ணணும், ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் எடுத்துக்கணும், சரியான நேரத்தில் சாப்பிடணும். உடம்பு பாதிப்புனா சின்ன பாதிப்பாக இருக்கும் போதே உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். சின்ன பாதிப்பாக இருக்கும் போது ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டால் அதை வந்து எளிதில் வந்து இருக்கக்கூடிய நோய்கள், இருக்கக்கூடிய உடம்பு பாதிப்புகளை இருந்து தப்பிக்க முடியும். அதுவே கொஞ்சம் அது பெருசாகிட்டால் ரொம்ப சிக்கலாகிடும். அதே மாதிரி மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க மூலமாக கூட ஒரு சிலருக்கு வந்து தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அந்த மருத்துவ செலவுலாம் எதிர்கொள்கிறதுக்கு ஒரு மருத்துவ காப்பீடுகள் கூட எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். மீனராசிக்காரங்க வருகின்ற நாட்களில் ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் ஆடம்பரத்தை குறைத்து விட்டு இருந்தால்தான் வருகின்ற நாட்களில் வந்து எதிர்கொள்ள முடியும். இவங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், கேது பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால ஒரு சில எதிர்பாராத உதவிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வந்து எல்லாத்தையுமே நீங்கள் தான் செய்யணும்னு நினைக்காம கூட இருக்கவங்கிட்ட, குடும்ப உறுப்பினர்கிட்ட சில பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்த்து ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மீனராசிக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்று கூறி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆன்மீக சேனலுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.
உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.